டேஸ்டான வெஜிடபிள் சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6, 7 பீன்ஸு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டு, ஒரு பாதி உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கேபேஜ் இவ்வளோ வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன குக்கரில் அதை மாற்றிக்கோங்க. ஒரு 3 லிட்டர் குக்கர் அல்லது ப்ரெஷர் பேனில் போட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான ஜீரகத்தூள் கொஞ்சமாக, கொஞ்சம் சோம்புத்தூள் வாசனைக்காக இது ரெண்டையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு துளியளவு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி 2 அல்லது 2.5 டம்ளர் தண்ணி இதுக்கு தேவைப்படும். 250 ml கப்பில் 2.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் ஒரு சின்ன கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த வெந்த காய்கறியை இது மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே நீங்கள் ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த வெஜிடபிள்ஸை என்ன பண்ணணுன்னாக்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதையும் வடிகட்டிடுங்க. அப்போ இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய மொத்த சத்துமே அந்த தண்ணியில் இறங்கிரும். இப்போ இது கூட அந்த 1 டீஸ்பூன் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா சுட வைங்க. கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடலை மாவு சீக்கிரமே வெந்துடும். இந்த கடலை மாவு வந்து சும்மா ஒரு திக்னஸ்க்காக சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடலை மாவு வேண்டான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பை கூட வறுத்து அதை வேக வச்சு அதையும் கலந்துக்கலாம். இப்போல்லாம் ஃப்ளூன்னு சொல்லி ஜுரம் வருது, ஃபீவர் வருது. அது ஃபீவர் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். சாப்பிட்றது டேஸ்ட்டு தெரியாது டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறதுனால. அதனால் நீங்கள் இது மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு லைட்டு திக்னஸோடு இருக்கும். அது நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதில் தூவிட்டு, ஃபீவர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் அதில் சேர்த்துக்கலாம். ஃபீவர் இருந்ததுனாக்கா அந்த நெய் இல்லாமல் இந்த சூப்பை சும்மா வாசனைக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு அதை அப்படியே கலந்து கொடுங்க. சும்மா வாசனைக்காக திரும்பவும் கொஞ்சம் மல்லித்தழையும் நான் இதில் தூவி அதை போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட இந்த மாதிரி டேஸ்டான ஒரு சூப்பு கிடைக்காது. அவங்க வந்து கார்ன்ஃப்ளவரை சும்மா தண்ணியில் கரைச்சிட்டு 2-3 வெஜிடபிள்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் டேஸ்ட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி சூப்பு செய்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து திரும்பவும் கிடைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.